பவுல் சொல்லியிருக்க விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்களுக்கு நான் சொல்றேன், தீர்க்க தரிசனத்தினால் வாழ்ந்தவர்களும் அதிகம், தீர்க்க தரிசனத்தினால் விழுந்தவர்களும் அதிகம், தீர்க்க தரிசனத்தினால் உயர்ந்தவர்களும் அதிகம், தீர்க்க தரிசனத்தினால் கெட்டவர்களும் அதிகம். ஏன் தெரியுங்களா? அந்த தீர்க்க தரிசனத்தை சரியாய் புரிந்து கொள்ளாதான். 9 வாரம் ஏன் ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புத அடையாளத்தை செய்கிற வரத்தை கொடுங்கள் என்று ஏன் கேட்கக்கூடாது? எனக்கு சுகமளிக்கிற வரத்தை கொடுங்கள் என்று ஏன் கேட்கக்கூடாது? எனக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுங்கள் என்று ஏன் கேட்கக்கூடாது? எனக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை கொடுங்கள் என்று ஏன் கேட்கக்கூடாது? எனக்கு போதிக்கிற வரத்தை கொடுங்கள் என்று ஏன் கேட்கக்கூடாது? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம ஆளுங்க என்ன கேட்குறாங்க? ஒரு செல்போன் வந்தா 3 மாசத்துல அடுத்த செல்போனுக்கு போறாங்க, அது வேணும்னு கேட்குறாங்க. அது எக்ஸ்பைர்ட் ஆயிருக்காது, அது டெத்தே ஆகாது, அதுக்கு வேல்யூவே 1 வருஷம் இருக்கும் 2 வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 2 வருஷத்துக்குள் நம்ம ஆளுங்க இது நல்லா தான் இருக்குது, ஆனால் அவன் வச்சுருக்குது இதை விட பெஸ்ட்டாக இருக்குது. நல்லதுதான், பரவாயில்ல, பிரயாசப்படுங்க. ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருளை பண்ணுறோம், எல்லாமே டெவலப் பண்ணுறங்க. ஏன் ஃபெய்த்தை உங்களால் டெவலப் பண்ண முடியல? உங்களுடைய சிந்தனையில ஒரு பெரிய விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு தீர்க்க தரிசனம் வரது இருக்குது, அது மட்டும் போதாது ஆண்டவரே, குணமளிக்கிற வரத்தை கொடுங்க ஆண்டவரே. பக்கத்தில் கை பிடிச்சு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க?